அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு தம்ப்லைன்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. யூடியூப்ல நிறைய சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குது. நான் நிறைய டெக் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனாலும் என்னோட டவுட் வந்து இன்னும் கிளியர் ஆகலை. நான் எப்படி என்னோட டவுட்டை யூடியூப் டீம்கிட்டே காண்டாக்ட் பண்ணி எப்படி ஒரு சேட் மூலமாக நான் காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகலையா, வியூஸ் ரொம்ப டவுனாக இருக்குதா, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்வளோ டெக் சேனல் நான் ஆராய்ச்சி பார்த்துட்டேன், என்னெல்லாமோ நான் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க லாஸ்ட் ஒரு சான்ஸாக நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு சைடில் நான் பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன். நம்மளோட நார்மலான யூடியூப் சேனல் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது நம்மளோட பிளாக் சேனல் பட்டாளத்தான் மனைவி அப்படின்னு ஒரு நியூ பிளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கார்னரில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், கான்டாக்ட் ஆஸ் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு. 100 லெட்டர்ஸ், அதாவது 100 வார்த்தைக்குள்ளே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ யூடியூப் சம்மந்தமான ப்ராப்ளம் எதுவோ அதை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே செகண்ட் பேஜுக்கு அந்த செகண்ட் ஹெல்ப் லைனுக்கு போயிடும். அதில் கேட்டிருக்கு சூஸ் த பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், உங்களோட பிரச்சனை இதுதானா அப்படின்னு கேட்டிருக்கு. ஆமாம், என்னோட பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். அதிலே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான டவுட் வந்து ஒரு பேராகிராஃப் வடிவில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்கள் சேனலில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் வடிவில் கொடுத்துருவாங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்து டவுட் இன்னும் கிளியர் ஆகலை, நான் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி பேச போகிறேன், சேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் தேர்ட் ஸ்டெப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, நம்ம சேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு சேனலோட யூஆர்எல் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து ஹவு கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் நீங்கள் திரும்பியும் உங்களுக்கு உங்கள் சேனலில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனலோட டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பாருங்கள். நான் என்னோட சேனலில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு, அதை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டதை உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு என்னோட சேனலில் டவுட் வந்து ரொம்பவே ஈஸியாக கிளியர் ஆயிடுச்சு. அது என்னெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணுச்சு, யூடியூப் கிரியேட்டர் டீம் வந்து எனக்கு என்னெல்லாம் சஜஷன் கொடுத்தாங்க, என்னோட சேனலோட வளர்ச்சிக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வீடியோட எண்டில் பார்க்கலாம். இப்போ நான் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணி என்னோட கான்வர்சேஷனை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். என்னோட சேனலில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டேன், அவங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட சேனலில் A to Z நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு ஷார்ட்ஸ், ஒவ்வொரு லைவ், ஒவ்வொரு கம்யூனிட்டி போஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களோட சேனலோட வளர்ச்சிக்கு இதுதான் தடையாக இருக்குது, இந்த விஷயம் வந்து உங்களோட சேனலோட வளர்ச்சிக்கு வந்து தூண்டுதலாக இருக்குது நீங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்தாங்க. அதுதான் நீங்கள் பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களோட சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட சேனலுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக் என்னோட சேனலுக்கு இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு நான் கேட்டேன். என்னோட சேனலை அந்த யூடியூப் கிரியேட்டர் டீம் வந்து கன்சிடர் பண்ணாங்க. கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சொன்ன ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்னோட சேனலில் இருக்கக்கூடிய ஒரு 3 வீடியோஸ் வந்து மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ தான் உங்களோட சக்ஸஸ் ஆன இந்த யூடியூப் ஜேர்னிக்கு காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 3 வீடியோவை நீங்கள் மேக் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியெல்லாம் உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்புறம் வந்து இதில் கொடுத்துருக்கு பாருங்க, நான் எல்லா கான்வர்சேஷனுமே நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கொடுத்துருக்குறேன். நீங்கள் எந்தெந்த மாதிரியான வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறமா அவங்க திரும்பியும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நம்ம அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து உடனடியாக வந்து யூடியூப் கிரியேட்டர் டீம் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் எல்லா டெக்குக்காரங்களும் சொன்னாங்க நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு புரியலை, ஏன் வியூஸ் போகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்னோட சேனலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நான் வந்து கன்சிடர் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு. இனிமேல் நீங்கள் உங்களோட சேனலில் டெக் சேனல் சொல்லாத விஷயங்களை யூடியூப் கிரியேட்டர் டீம் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் இந்த யூடியூப் ஹெல்ப்லைனை யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். பாய்.